தயாரிப்பாளர்கள் ஒன்றுபடுத்த முடியலையா, தயாரிப்பாளர் சங்கம் அதை முயற்சி பண்ணணும். தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்தவொன்னா ப்ரொடியூசருக்கு ஒரு பணத்தை கட்டி 1 லட்ச ரூபாயா எவ்வளோ சார், 1 லட்ச ரூபா கட்டி மெம்பர்ஷிப் போடுறோம். என்ன கேரண்டி? நான் ஏன் இந்த 1 லட்ச ரூபா கட்டணும்? இந்த 1 லட்ச ரூபா கட்டினதுனால எனக்கு என்ன பயன்? நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒன்று தானே, என் படத்தை நான் எடுத்துட்டேன் சார், எனக்கு நல்லபடியாக தியேட்டரை ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி கொடுங்க சார்ன்றது மட்டும் தானே நான் கேட்குற கேள்வி. எனக்கு நீங்கள் கொடுக்குற பொங்கல் காசு தேவையில்லை, நீங்கள் கொடுக்குற கூட்டம் போடுற ஒவ்வொரு விஷயம் எனக்கு தேவையில்லை. அப்போ அவங்க 1 வாரம் போட்டுக்குங்க, ஒரு தயாரிப்பாளர் 1 வாரத்துக்கு நீங்கள் கூலி கட்டுங்க, தியேட்டருக்காரங்க நஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் 1 வாரத்துக்கு என்ன கூலியோ வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தியேட்டருக்காரத்துக்கு நஷ்டம் இல்லை, அரசாங்கத்துக்கு நஷ்டம் இல்லை, தயாரிப்பாளர்கள் 72 படத்தை ரிலீஸ் பண்ணிட முடியும். இந்த திட்டத்தை பேசுறதுக்கு யாருக்கு தெரியாம? தனஞ்சயன் சாருக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ஸ்கீம் நல்லா இருக்குன்னு. ஆனா யார் போய் பேசுறது? அப்ப நான் பகச்சுக்கிறோம்ன்ற பயம் எதுக்கு? நான் ஏன் ஊர்ல நான் பிழைக்கிறதுக்கு நான் வரியை கட்டிட்டு நான் உனக்காக கஷ்டப்பட்டு அரசாங்கம் நல்லா இருக்குன்னு என் வரியை பூரா கட்டி விட்டு நான் பிழைக்கிறதுக்கு முன்னவன் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நான் ஏன் யோசிக்கணும்? யோசிக்க கூடாது. நான் இங்கே இதை பேசுறது கூட இது எப்போவாவது ஒரு பக்கம் அரசாங்கத்துக்கு அதில் விழுகும். அரசாங்கம் என்ன பண்ணும்? இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தை கூப்பிட்டு சேரன்படி பேசினாராமே, அது என்ன கருத்து, வாங்க உட்காந்து பேசணும்னு கூப்பிட்டுச்சுன்னா நான் இந்த மேடையில் இன்னைக்கு கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு பிரயோஜனம் உண்டு. தேங்க்யூ.